அவர்கள் யார் முழங்கால் படியிட்டு தேவன் இந்த ஓய்வு நாள் ஆசீர்வாதம் தரும்படியாக இந்த 2025 வருஷத்தின் இந்த 7ஆம் மாதத்தின் கடைசி ஓய்வு நாளில் அடியனையும் உங்களையும் காண செய்த கிருபைகளுக்காக எல்லார கண்களை வானத்துக்கு நேராக எடுத்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவாத தேவனுக்கு நன்றி உள்ள இதயத்தோடு வாயத்தின் ஸ்தோத்திர செலுத்துக்கு பார்க்கலாம். கொஞ்ச நேரம் எல்லாரும் வாயை திறந்து ஹல்லேலூயா 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 இயேசுவே துதிக்கிறோம் 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 வல்லமையுள்ள பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் தேவன் இந்த ஆராதனை முழு பொறுப்பெடுத்து நடத்தும்படியாக வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளும் வந்திருக்கிற பிள்ளைகளும் தேவன் ஆசீர்வதித்து இந்த நாளின் ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய பிரசன்னமாளுகை செய்யும்படியாக நம்ம திரைதான அமல்ராஜ் பதை ஜெபிங்க பார்க்கலாம். செய்ததான ஜெபத்தை கேட்டு அப்படியே நடத்த போற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. ஒரு சில பாடல்களை அருமையான பிரதர்ஸோடு சேர்ந்து கரங்களை உற்சாகமாக தட்டி அருமையான சகோதர சகோதரிகளோடு சேர்ந்து கரங்களை தட்டி தேவன் நாம் மகிமைக்கென்று பாடுவோமா? பாடலாக நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புகள், இரட்டிப்பான நன்மையை தருகிறார், இன்றைக்கு திரும்புங்கள் என்ற சரணத்தை பாடலை ஒரு மனப்பற்றவர்களாய் நிறுத்தி நிதானமாய் சத்தத்தை உயர்த்தி பாடுவோமா? கரங்களை தட்டி பாடுவோமா? நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பானதை தருகிறார், இன்றைக்கு திரும்புங்கள். சேர்ந்து பாடுவோமா? நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பானதை தருகிறார், இன்றைக்கு திரும்புங்கள். நீ விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்திற்கே மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். நீ விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்திற்கே மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றினார். அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். சென்று அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். கொள்ளை கொண்ட உன் பட்டணத்தை மறுபடியும் குடியேற்றுவார். ராஜாக்களோடு தேடி வர வாசலை ராப்பகல் திறந்து வைப்பார். ராஜாக்கள் உன்னை தேடி வர வாசலை ராப்பகல் திறந்து வைப்பார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றினார். அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். அலியா 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 கரங்களை உற்சாகமாய் தட்டி எஸ் ஒதுக்கினோரை குனியச் செய்வார், பரியாசம் செய்தோரை பணியச் செய்வார். உன்னை ஒடுக்கினோரை பரியாசம் செய்தோரை பணிய செய்வார். சத்துரு வாசலை மேற்கொள்ளும் கிருபையை உனக்கு தந்திடுவார். சத்துரு வாசல் மேற்கொள்ளும் கிருபையை உனக்கு தந்திடுவார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றினார். அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். தேசத்திலே
உலகத்திலே கொடுமை இல்லை, அழிவை உன் எல்லையில் கேட்பதில்லை. ரட்சிப்பை உனக்கு மதிலாக்கினார், உந்தன் வாசலை துதியாக்கினார். ரட்சிப்பை உனக்கு மதிலாக்கினார், உந்தன் வாசலை துதியாக்கினார். அவர் சொன்னதை சிலுவையில் நிறைவேற்றினார். அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புவோம். லட்டிப்பானதை தருகிறார், இன்றைக்கு திரும்புவோம். நீ விதைக்கப்பட்ட உன் ஸ்தானத்திற்கே மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். நீ இணைக்கப்பட்ட உன் ஸ்தானத்திற்கே மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். அவர் சொல்லித்த நல்வார்த்தை நிறைவேற்றினார். அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். Yes, Lord. அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். Hallelujah. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இரண்டாவது பாடலாக நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தேன் உம் சமூகம் நம்புகிறோம் உம் வசனம் அப்படின்ற பாடலை சேர்ந்து கரங்களை உற்சாகமா தட்டி தேவன் நாம் மகிமைக்கு என்று பாடுவோமா? கரங்களை தட்டி பாடுவோமா? நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தேன் உன் சமூகம் நம்புகிறேன் உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தேன். சமூகம் நம்புகிறேன் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து விட்டே. சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து விட்டேன். வாக்குதத்தம் செய்தவரே வாழ்க்கையெல்லாம் வார்த்தைகளே. வாக்குதத்தம் செய்தவரே வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே. பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது ஜீவன் உள்ளது உந்தன் அருள்வாக்கு. பாதைக்கு ஒருமனப்பட்டவர்களாய் சேர்ந்து பாடுவோமா? உந்தன் வசனமே ஆற்றல் மிக்கது ஜீவன் உள்ளது உந்தன் அருள்வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே கரங்களை தட்டி உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்று சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்று சூழ்ந்து கொள்ளும். உள்ளமெல்லாம் மகிழுதையா உம் வசனம் நம்புவதா. உள்ளமெல்லாம் மகிழுதையா உம் வசனம் நம்புவதா. சேர்ந்து பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. பாதைக்கு
தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு நம்பிக்கைக்கு உரியவரே. கரங்களை தட்டி புயலின் நடுவிலே பக்தன் பவுல் வார்த்தை வந்ததால் திடன் கொண்டான். புயலின் நடுவிலே பக்தன் பவுல் வார்த்தை வந்ததால் திடம் கொண்டான். கைதியாக கப்பலேறி கேப்டனாக செயல்பட்டார். கைதியாக கப்பலேறி கேப்டனாக செயல்பட்டார். பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே ஆற்றமிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே ஆற்றமிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தேன் உன் சமூகம் நம்புகிறேன் உன் வசனம் நம்பிக்கைக்கு உரியவரே. இந்த பாடல் பகுதி மூலமாய் நம்மளோடு கூட அசைவாடின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்படி நம்ம யாவரும் எழுந்து நிற்போம். ஒரு சங்கீத பகுதிக்கு நேராக கடந்து செல்வோம். நம்மத்திற்கு தான் அருமையான சிஸ்டர் கேரன் ஜெஃப்ரி அவர்கள் வந்து சங்கீதங்களை வாசிப்பாங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 62ஆம் சங்கீதம் 707ஆம் பக்கத்தில் இருக்கு. நம்ம திலகுதான அருமையான கேரன் சிஸ்டர் வந்து மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமா? வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் சங்கீதம் 62. சங்கீதம் 62. தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவராலே என் ரட்சிப்பு வரும். நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்பியிருக்கிறது அவராலே வரும். என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பெலனான என் கன்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. கீழ்மக்கள் மாயையும் மேன்மைகள் பொய்மையுமே தாசரிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லோரும் மாயையிலும் லேசானவர்கள். தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது என்பதே. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. ஆமீன். தேங்க்யூ சிஸ்டர். நம் யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் 1ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் நிறுத்தி நிதானமே வாசிப்போமா? தேவனையே நோக்கி என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். கத்த தந்த சங்கீதத்திற்காகவும் வாசித்த மகளை தேவன் அபரதமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. நம்ம நேரடியாய் தேவ செய்திக்கு நேராய் கடந்து செல்வோம். நம்ம தெரியுது பாஸ்டர் தேவ செய்திகளை கொடுப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் மகிழ்ச்சியாய் தேவனை ஆராதிக்க வரணும். ஏதோ கவலையோடு துக்கத்தோடு வேறு சிந்தனையோடு இருந்தால் பிரயோஜனமே இருக்க மாட்டாது. அது நமக்கு ஆசீர்வாதமாக வராது. தேவ பிரசன்னத்தை உணர முடியாது.
தேவ சமூகத்தில் களி கூற முடியாது. ஸ்தோத்திரம். கர்த்தர் ராஜாதி ராஜாவை ஆராதிக்க வந்திருக்கிறோம். என்ன செய்யணும்? நம்மளை அர்ப்பணிக்கணும். முதலாவது எல்லாவற்றையும் விட்டுட்டு ஒரு நிமிஷம் பயம் இருக்கும், பிரச்சனை இருக்கும், வேதனை இருக்கும், சரீரத்தில் எவ்வளோ பலவீனம் இருக்கும், எவ்வளோ கலக்கத்து மத்தியில், ஆனாலும் ஆண்டவர் சுகபலத்தோடு எங்கள் மத்தியில் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. என்ன செய்யணும்? உற்சாகத்தினாவினால மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 62 வாசித்த பிரகாரம் என்ன செய்யுது? நம்புகிறது அவரால் வரும். இது தலைப்பு இல்லை, தலைப்பு சொல்கிறேன் பாருங்க. நம்பிக்கையோடே பாருங்களேன், நம்ம வளர்ச்சி அடையும் போது வேறு எது மேலேயும் நம்பிக்கை வரக்கூடாது. ஒரு ஆசீர்வாதம் வரும்போதும் நம்பிக்கை குறித்து இன்றைக்கு எடுக்க போகிறேன். தேவன் உங்களோடு பேசும்படியாய் கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை. ஆண்டவரே ஸ்தோத்திரம். என்ன பேசணும் போது கர்த்தர் எங்களுக்கு கொடுக்குற வார்த்தைகள். ஸ்தோத்திரம். பாருங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷம் இல்லையா? ரோமரில் சொல்லப்பட்டிருக்கு 12 வாசிங்க இன்றைய வார்த்தைகள். நம்பிக்கையிலே சந்தோஷம், உபத்திரவத்தில் பொறுமை, ஜெபத்தில் உறுதி. வாசிங்க. ஆமென். இவைகளில் குறித்து பார்க்கும்போது இது மூன்றிலும் ஒன்றாயிருக்கும். நம்பிக்கையில் ஆண்டவர் மேலே பெருகணும்னா இதுக்கு ஜெபாவி இருக்கணும். நிறைய பேர் ஜெபிக்க மாட்டாங்க. இந்த குழந்தைகளுக்கு சொல்கிற மாதிரி வந்தவுடனே ஒரு ஸ்கூலுக்கு போன உடனே எல்லாம் இருக்குமா, குட் மார்னிங் மிஸ், குட் மார்னிங் மிஸ் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் வந்திருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதே மாதிரி எதாவது முக்கியமானதுக்கு மட்டும் படுக்கும்போதோ இல்லை எங்கே கிளம்பும் போதோ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஜெபத்தை சொல்லி கொடுக்கும்போதே என்ன சொல்கிறார்? உங்களுக்கு என்ன தேவைன்னு அறிஞ்சிருக்கிறேன். சிறு பிள்ளைகளை மாதிரி ஜெபிக்கக்கூடாது. ஜெபத்தில் உறுதியாக இருக்கிறவங்க தான் அந்த உபத்திரவத்தில் பொறுமையாக இருப்பாங்க, பொறுமையாக சகிப்பாங்க. அடுத்தது நம்பிக்கை பெருகும். நம்பிக்கை சொல்லிடலாம், நான் நம்புகிறேன், கொடுக்குறேன், தேடுறேன், ஜெபத்துக்கு வரேன். ஆண்டவர் ஜெபம் பண்ணாமல் இருக்கிறேன்னா அது ஆண்டருக்கு தெரியும். நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவர்ல நம்பிக்கை விசுவாசிக்கிறவன் பதறான். வார்த்தை மேலே நம்பிக்கை, விசுவாசத்து மேலே நம்பிக்கை, தேவன் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை, என்ன வந்தாலும் அவங்கள நிறுத்தவே முடியாது. அதுதான் அவங்க வளர்ச்சி. நம்பிக்கையில் பெருகணும். நிறைய பிள்ளைகளுக்கு கிடையாது. இன்றைக்கி நம்பிக்கையின் சந்தோஷத்தை மட்டும் அதிகமாக எடுக்க போகிறேன். ஏன்னா உபத்திரவங்களை பற்றி நிறைய எடுத்திருக்கிறேன். உபத்திரவங்கள் அது நமக்கு நல்ல பாடங்களை கற்றுக் கொடுக்கும், உருவாக்கும். சும்மா இல்லை, பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். உபத்திரப்படுகிறது நல்லதுன்னு சொல்லுவோமா? இந்த உபத்திரம் நல்லதுன்னு சொல்லுவோமா? அது முள் என்னை குட்டுகிற சாத்தான். அது அப்பப்போ நம்ம மேன்மை பாராட்டாதபடிக்கு வருகிற உபத்திரங்கள், தாழ்மை, சகிப்புத்தன்மை, பொறுமை, இதெல்லாம் கற்றுக் கொடுக்கும் உபத்திரவங்கள். நிறைய பேர் ஆண்டவரை கேட்க மாட்டாங்க. இந்த உபத்திரதான்ல நிறைய நமக்கு சரி, நிறைய பேர் காத்திருப்போம், விசுவாசத்தோடு தேடுவோம், பயபக்தியாக தேடுவோம், நேசிப்போம், பயந்து படிப்போம். அந்த துன்பம் வந்தால் மட்டும் அதிகமாக தேவனை தேடுவோம். பயம், வெக்கப்பட்டு போயிடுவோமோ, இது கிடைக்காம போயிடுமோ, இது எதனா தாக்கிடுமோ. இப்போ சாட்சி சொன்னாங்க எவ்வளோ பேர் மகிமையான காரியங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. அது எவ்வளோ அற்புதமாக ஆண்டவர் கொண்டு வருகிறார். அது பிரச்சனை இல்லாதபடிக்கு நம்ம ஜபங்களுக்கெல்லாம் இவ்வளோ அற்புத அதிசயங்களை செய்கிறார். அப்போ இந்த ஜபத்தில் உறுதியாக இருக்கிறவங்கள், ஜபன்னா நான் சும்மா ஞானம் ஜபிக்கலையா, ஜபத்தில் ஆழமான ஜபங்கள்லாம் இருக்குது. அதான் போராட்டம், மன்றாடி ஜெபிக்கிற ஜபங்கள்லாம் இருக்குது, போராடி ஜெபிக்கிற ஜபங்களாக இருக்குது, ஊக்கமான ஜபமாக இருக்குது, உறுதியான ஜபம்லாம் இருக்குது, கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜபங்களாக இருக்குது, விழித்திருந்து ஜெபிக்கிறவங்களா ஜபம் இருக்குது. ஆசுவத்துக்கு போராடி யாக்கோ போல ஜெபிக்கிற ஜபங்களாக வேணும். ஏன் தொடர்ந்து இப்படி வருது? ஏன் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை? கேள்வியோட ஒருமை பாராட்டி ஆண்டவரோட உறவாடி பேசுகிறது, தேவசமத்தில் அதிகமாக காத்திருக்குது, அதிகமாக நன்றி செலுத்துறது, தேவசமத்தை அதிகமாக தேடுறது, அவங்க தான் வளருவாங்க. கடமைக்காக இன்றைக்கு போகலைன்னா அரசட்டை பண்ணுறோம், ஏதாவது கர்த்தருடைய கோபம் வந்துடுமோ, தண்டனை கிடைச்சிருமோ, அதுக்காக தேடுறது அப்படிலாம் இல்லைம்மா. அவர்களை களி கூறணும். அவருடைய கிருபை எனக்கு வேணும், என் பிள்ளைகளுக்கு வேணும், சமாதான குடும்பத்தில் வேணும், சந்தோஷம் வேணும், சுகம் வேணும். வெள்ளிக்கிழமை சொன்ன பாரு, என்ன சொன்னேன்? அவரால் உண்டாகிற சுகம் இல்லைன்னா முடியாது. எதையும் தாங்கிக்குவோம், எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம். கடன் தொல்லையோ பிரச்சனையோ எதுனாலும் சமாளிச்சிடலாம். சரீரத்தில் சுகம் இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது அவருடைய வார்த்தையினால தான் ஆரோக்கியம் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை சொன்னேன். சரி, இன்றைக்கி நம்பிக்கை குறித்து எடுத்துட்டு, இந்த நம்பிக்கை பெருகி இருக்கா? யாருக்கும் உபத்திரவம் இல்லாமல் இல்லை. எல்லாருக்கும் நிந்தைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது.
எனக்கெல்லாம் நிறைய சொல்லி பாடங்கள் நான் உபத்திரவத்தில் தான் கற்றுக்கிட்டேன். ஏன் ஆண்டவரே நிறைய மறுபடியும் பள்ளிப்படத்தில் இந்த சாட்சிகளை சொல்கிறேன். அந்த உபத்திரம் தான் எனக்கு நிறையா கற்றுக் கொடுத்தது. பாடங்கள் தேவ சமூகத்தை கற்றுக் கொடுத்தது. தேவ சமூகம் தான், அவர் தான் அன்னால் இருதயத்தை ஊற்றினால தான் அவர் நிந்த கஷ்டங்கள் நீங்கிட்டு சந்தோஷத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த உபத்திரம் ரொம்ப பொறுமையை கற்றுக் கொடுக்கும். அதை கடந்து வரும்போது தான் ஆசீர்வாதம் வரும். ஏன் எதனால், ஏன் தடை, ஏன் பிரச்சனை தொடர்ந்து ஏன் நடக்குது? நிறைய பேர் உபத்திரவங்கள பின்மாற்றம் போயிடுவாங்க, ஜெபிக்க மாட்டாங்க, இந்த ஜெபாவி இருக்காது. இன்றைய தினத்தில் நம்பிக்கை குறித்து எடுத்து சொல்லிட்டு உபத்திரவங்கள் இல்லையா, பொறுமை, ஜெபம் இதெல்லாம் அப்படியே ஓரளவாக சொல்லிட்டு போயிடுறேன். வாசிங்க எரேமியா 17:5 வாசிங்க. மாம்சமானதை தன் பிரியமலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். ஆமென். காலையிலே இதை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் அப்படிதான் நம்பிக்கை வைப்பாங்க. ஆண்டவர் வார்த்தை மேலே நம்பிக்கையாக இருந்தால் நீங்கள் வளருவீங்க, விசுவாசத்தில் வளருவீங்க, பயபக்தியில் வளருவீங்க. எல்லாம் நம்புவாங்க இல்லையா, அம்மாவை நம்புவாங்க, அப்பாவை நம்புவாங்க, கணவரை நம்புவாங்க. நம்ப வேணான்னு சொல்ல, அவங்க தான் எல்லாமே, அவங்க தான் ஆசீர்வதிக்கிறவங்க, அவங்க தான் சுகத்தை கொடுக்குறவங்க, அவங்க தான் சமாதானம், அவங்க தான் ஆறுதல்னு நம்பிட்டு இருந்தீங்கன்னா, நான் நம்பிக்கையில் நிறைய உடைக்கப்பட்டேன். எவ்வளோ நம்பினேனே, இவங்களை நம்பிக்கையாக இருந்தனே, அதெல்லாம் ஆண்டவர் உடைத்தார். யார் மேலே நம்பிக்கை வச்ச மனுஷன் மேல் சபிக்க, மாம்சமானதை, நிறைய மாம்சத்தை நம்புவாங்க, மேன்மை பாராட்டுவாங்க. இதை சாதிக்கலாம், அதை சாதிக்கலாம், என்ன பண்ணலாம், நாளைக்கு இப்படி பண்ணலாம். இப்போ அமல்ராஜ் பாருங்கள், நேற்று தினம் ஃபோன் பண்ணும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கு. அவர் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவர் சந்தோஷமாக ஆராதிக்க முடியுமா, மகிழ்ச்சியாக துதிக்க முடியுமா? ஏன் ஆண்டவர் ஓடுற அந்த வண்டியை வச்சுட்டு தான் வேலைக்கெல்லாம் போகிறாரு வராரு, திருடிட்டு போயிட்டான். நேற்று பாருங்கள் எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும். ஆண்டவர் மேலே ஒரு கோவம் வரும், கசப்பு வரும். என்ன ஆண்டவர், நம்ம சரியாக இருக்கிறோமா, பரிசுத்தமாக இருக்கிறோமா, உண்மையாக இருக்கிறோமா, நீதியாக இருக்கிறோமா, பின்பற்றுறோமா, கீழ்ப்படுகிறோமா, இதை உணர மாட்டாங்க. ஆண்டவர் மேலே கோவப்படுவாங்க. அவர் சந்தோஷமாக ஆராதிக்க முடியும், உதட்டளவு தான் துதிக்க முடியும். இருதயம் இதனால ஆண்டவர் ஆதாமியாவால் தோட்டத்தை விட்டு துரத்தினார். கீழ்ப்படியாதனால ஆண்டவரோட உறவாடி உலாவி சந்தோஷமாக இருந்திருக்கலாம், நிம்மதியாக இருந்திருக்கலாம். சபிக்கப்பட்டவளாய் ஆனார்கள் தேவனுடைய பிள்ளைகளே. இதனால தான் வேதத்தில் இந்த சபையில் நாங்கள் என்ன செய்கிறோம், வார்த்தைகளை குறித்து உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கோம். ஜீவனுள்ள வார்த்தை மேலே, மனுஷன் மேலேயே தான் நம்புவாங்க, மாம்சத்தை தான் நம்புவாங்க, உலகத்தை தான் நம்புவாங்க. இவங்க காப்பாற்றுவாங்க, இவங்க விடிப்பாங்க, இவங்க பார்த்துக்குவாங்க, இவங்க ஆதரிப்பாங்க. உங்கள் நம்பிக்கை எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாரை நம்பிட்டு இருக்கீங்க தேவனுக்கு தெரியும். ஸ்தோத்திரம். 7 வாசிங்க. அதிலே நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவானா நீங்கள் இருக்கணும்னா ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்களா, அறிக்கையிடுறீங்களா, நம்பிக்கையாக இருக்கிறவங்களா? ஹல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. உதட்டளவு இல்லைங்க, முழுமையாக ஆண்டவரை நம்புகிறவங்களா இருந்தால் உங்களை அசைக்க முடியாதுங்க. மனுஷன் மேலே கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லு, பாக்கியவதிகளாக இருப்பீங்க. தடை வருது, பிரச்சனை வருதுன்னா நீங்கள் மனுஷன் மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். நம்பிக்கை ரொம்ப முக்கியம். அவர் வார்த்தை மேலே நம்பிக்கை முக்கியம், ஜபத்து மேலே நம்பிக்கை முக்கியம். எல்லாவற்றும் உபத்திரம் எல்லாவற்றும் உறுதியாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். முறுமுறுக்காமல், சோர்ந்து போகாமல், பின்மாற்றம் போகாமல், அவிசுவாசப்படாமல், அசட்டை பண்ணாமல், அசதியாக இருக்காதீங்க. உபத்திரங்கள் உண்டு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு தானே சொல்கிறாரு. திடன் கொள்ளுங்கள். தேவபக்தியாக நடக்கிற யாவரும் துன்பம் உண்டு. பக்தியாக ஜெபிக்கிறவங்களுக்கு தடை வரும். அதிகமாக எனக்கு உபத்திரங்களை அதான் கற்றுக் கொடுத்தார் ஆண்டவர். எல்லாரும் கைவிடப்பட்ட நிலைமையில், தள்ளப்பட்ட நிலைமையில், யார்கிட்ட சொல்ல பகிர்ந்துக்க முடியாத நிலைமையில், என் நேசிக்கலே விசாரிக்கலே புலம்பி கவலைப்பட்டு நம்பினவங்களாம் கைவிட்டாங்களே, அதுதாம்மா ஆண்டவர் சமூகத்தில் அதிகமாக என்ன செய்கிறோம். எல்லாரும் தான் ஆண்டவர் நம்ப மாட்டாங்க. எல்லாம் இல்லைனா தான் இந்த நேரத்தில் என்ன, ஆண்டவரே என் சூழ்நிலை, என் பிரச்சனை, என் கஷ்டம், தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் சுமந்துக்க முடியாதுங்க. உங்கள் பிரச்சனையாக இருக்கட்டும், உங்கள் வியாதியாக இருக்கட்டும், மனுஷன் சுமந்துக்க முடியாது, தாய் தந்தை சுமந்துக்க முடியாது, கணவர் சுமந்துக்க முடியாது, பிள்ளைங்க சுமந்துக்க முடியாது. ஒருத்தர் இவங்களனா அவங்க பார்த்துக்குவாங்க. உங்கள் நம்பிக்கை மனுஷன் மேலே நம்ம இருக்கு.
உங்கள் மேலேயும் நம்பிக்கை இருக்குது. ஆண்டு மேலே நம்பிக்கை இல்லை, ஆண்டுடைய வார்த்தை மேலே நம்பிக்கை இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 8 வாசிங்க. அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பார். என்ன ஆசீர்வாதத்தை சொல்றாரு பாருங்களேன். வருத்தமின்றி தப்பாமல் உஷ்ணம் வர்றதையும் காணாமல் இலை உதிரான். பாருங்களேன், ஒரு செழிப்பை குறித்து ஆண்டவர் சொல்றார். யார் மேலே? யார் மேலே? கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கிறவங்களுக்கு. நீ எப்படி நம்புறேன்னு அவருக்கு தெரியும். அவர் வார்த்தையை நம்புறியா? நீ ஜெபிக்கிற ஜெபத்தில் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறியா? நிச்சயமாக கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார், நிச்சயமாக என்னை ஆசீர்வதிப்பார், நிச்சயமாக என்னை கர்த்தர் உயர்த்துவார், தேவன் நிச்சயமாக என்னை இதிலிருந்து விடுவிப்பார். வாயின் வார்த்தையில் அறிக்கையிடணும். தேவனுடைய பிள்ளைகளே, அவங்க தான் செழிப்பான வாழ்க்கை. சில பாலைவனங்களை, சில கஷ்டங்களை, சில கட்டடங்களை பார்த்தீங்கன்னா ஒரு விதையின் நிமித்தம் அந்த மரம் எப்படி வேர் கஷ்டப்பட்டு அந்த வீட்டில் இருந்து வரும் பார்த்துக்கிங்களா? அது எப்படி? அது ஸ்ட்ராங்காக இருக்குது. வேர், தேவனாக உண்டாகிற வேர், கர்த்தருக்குள்ளே இருக்கிற வேர், அசைக்கப்படாத வேர், வசனத்தின் மேலே. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் ஒரு செழிப்பு அதனால தான் இல்லை. எல்லாமே போகுது. ஜானியர்னா முழசம் இருக்குதுன்ற மாதிரி. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம நம்பிக்கை இந்த கால வெள்ளை ஆராய்ந்து பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தான் ஆசீர்வதிக்க முடியும். மனுஷன் அல்ல, தகப்பன் அல்ல, யாராலையும். பாருங்கள், நினைச்சாரா அவர் வண்டி போகும்னு நினைச்சாரா? நாளைக்கு இப்படி இருப்போன்னு சொல்ல முடியுமா? நீ இப்போ கொடிய காலங்களாக வந்தாச்சு, எப்படி இருப்போன்னு தெரியாது, என்ன நடக்கும்னு தெரியாது. கர்த்தர் மேலே நம்பிக்கை வைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே சொல்லப்பட்டிருக்கு லூக்காவில் 24 ஆண்டவர் உயிர் தெழுந்த பிறகு பேசிக்கொண்டு போகிறார்கள். இருந்தார், மறிச்சார், போயிட்டார், காணோம், அவர் கல்லறையில் காணோம், எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவர் இல்லை, அவரை நம்பினோமே, அதை குறித்து புலம்பிக்கிட்டே வர்றாங்க. அப்போ பாருங்கள், யார் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க? அவர் சொன்னார், மாதிரியாசனம் என்ன பின்பற்றுங்க, என்ன நம்புங்க, சொல்கிறது வசனத்தை கேளுங்க. அப்போ அவர் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிற நாட்களில் சீஷர்களாக இருக்கட்டும், மற்றவங்களாக இருக்கட்டும், எவ்வளோ அற்புத அதிசயங்கள் பார்த்தாலும் என்ன செய்கிறாங்க? ஆண்டவர் எங்களை விட்டு போயிட்டாரே, அவர் சொன்ன வார்த்தைகளை நம்பலை. மறுபடியுமா இப்படி மறிப்பேன், உயிர் தெழுவேன், மறுபடியுமா வரப்போகிறேன், எல்லாவற்றையும் சொல்கிற வார்த்தையை விசுவாசிக்கலை. அவங்க புலம்புறத பாருங்க. வாசிங்க, லூக்கா 24:19 வாசிங்க. அவர் எவைகள் என்றார், அதற்கு அவர்கள் நஸ்ரீனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். ஆமென். எப்படி? வாக்கிலும் செய்கிலும் வல்லமுள்ளவர் இயேசுவை குறித்து பேசிட்டு போறாங்க. அதுல 21 வாசிங்க. வாசிங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவரே ரட்சிக்கிறவர், அவரே மீட்கிறவர். அவர் போயிட்டாரே, அவர் இல்லையே, மறுபடியும் அவர் வரப்போறாருன்ற நம்பிக்கை இல்லை. அவர் என்ன உபதேசம் பண்ணாலும் கேட்கறது கிடையாது. கர்த்தருடைய அதுதாங்க உங்களுக்கு ஜீவன் இல்லாமல் சந்தேகம், அவிசுவாசம் வர்றதுனால தான் உங்களுக்குள்ள ஒரு வளர்ச்சி இல்லை, விசுவாசம் பெருகிறது இல்லை, நம்பிக்கை பெருக்கம் இல்லை உங்களிடத்தில். அதனால தான் பெருக மாட்டேன்ருக்கு. மற்றவங்களுக்கு இடலாக இருக்கிறீங்க. தேவனுடைய பிள்ளைகள், செழிப்பு எப்படி வரும்? உங்கள் நம்பிக்கை வரும்னா நடத்துங்கய்யா, எதனா சொல்லி கொடுங்கய்யா. இப்போ பாருங்களேன், ஜாய்ஸ் சொன்ன மாதிரி அந்த மாதிரி வாஞ்ச வேணும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. வரங்கள், கனிகள், தாளந்துகள் பெருகும். இல்லை, அந்த விருப்பம் உங்களுக்கு விருப்பத்தை செய்ய உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார்னு பிலிப்பியரில் சொல்லப்பட்டிருக்கு 2ஆம் அதிகாரத்தில். விருப்பம் வேணும். ஆராதிக்கிறோம், பாட போகிறேன், இன்னும் வேதத்தில் வளரணும், இன்னும் ஆலயத்துக்கு போய் இருக்கணும், ஊழியக்காரருக்கு உறுதுணையாக இருக்கணும், நான் போய் ஒரு நல்ல செபிக்கிறவர்களாக இருக்கணும். இல்லை, இந்த காலத்தில் நீங்கள் மௌனமாக இருந்தால் ரட்சிப்பு வேற ஒரு இடத்துல புறப்படும். அசதி தேவனுடைய பிள்ளைகளே. அதனால தான் ஆசீர்வாதமும் தாமதமாய் தடையாமல் இருக்கிறது. சொல்கிறோம், எங்களை மீட்பார், ரட்சிப்பார்னு நம்பி இருந்தோம், அவரை நம்பியிருக்காங்க. இப்போ மனுஷனை தான் நம்பிட்டு இருக்காங்க. அவர் சொன்ன உபதேசத்தை நம்பலை. என்ன சொன்னாலும் வார்த்தையை நாங்கள் அறிந்து ருசித்து காத்திருந்து விடுவித்து எவ்வளோ மகிமையை கண்டு இவைகளெல்லாம் விடுவித்து ருசித்து உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு செய்த அற்புதத்தின் தேவன்
உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபுல அதனால தான் சொல்கிறாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் முடியுமாங்க? இப்படி வருமாங்க? இந்த பக்கம் வருமாங்க? எல்லாம் இழந்து, எல்லாவற்றையும் இழந்து. நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்படி எப்படி இருந்த மனுஷன் தெரியுமா, ஒரு செகண்டில் எல்லாத்தையும் இழந்து இன்னைக்கு பார் எப்படி இருக்கிறார், யாருமே இல்லை, அப்படிலாம் இருந்தவர், செல்வாக்காக இருந்தவர். மென்டல் மாதிரிலாம் நிறைய பேர் ஆயிடுறாங்க. யோபு பொறுமையோடு சகித்து தேவனால் உண்டாக்குற இது சோதனைன்னு அவர் உத்தமத்தில் உறுதியாக இருக்கும்படி கர்த்தரை அனுமதித்தார், பிசாசை கொண்டு அனுமதித்தார். நீ ஏவின போதிலும் அவன் தன் உத்தமத்தில் இன்னும் உறுதியாக இருக்கிறான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம உத்தமத்துக்கெல்லாம் சோதனை வரும். உண்மையாக இருக்கிறோமா, உண்மையாக நம்புகிறோமா? அவர் என்னை கொன்று போட்டான், அவரே கொடுத்தார், அவரே எடுத்தார். ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அந்த மனப்பக்குவத்துக்குள்ளே வரணும் கர்த்தருடைய பிள்ளைங்க. கொஞ்சம் இழந்துட்டா, கொஞ்சம் கஷ்டம் வந்துட்டா, கொஞ்சம் நிந்த வந்துட்டா, கொஞ்சம் பிரச்சனை வந்துட்டா, கொஞ்சம் யாராவது சொல்லிட்டா, கொஞ்சம் எதாவது நஷ்டம் வந்துட்டா, அவ்வளோதான். ஆண்டவர் தேடுறதில்ல, அசட்டை, எவ்வளோ நன்மை செய்யறதெல்லாம் மறந்துடுவாங்க. ஆண்டு விட்டு தூரம் போயிடுவாங்க. துதிக்கிறது கிடையாது, தேடுறது கிடையாது. ஆரம்பத்தில் எப்படி இருந்தோம், கர்த்தர் எவ்வளோ வல்லமையான நன்மையான அதிசயமான காரியங்கள் செய்தாரே, இதை நினைக்கிறதில்ல கர்த்தருடைய பிள்ளைகளே. 19:25 வாசித்தீங்கன்னா, அதிலே யோபில் 19:25 வாசித்தீங்கன்னா, அவர் பாருங்க எவ்வளோ சொல்கிறாரு, கர்த்தரை நான் பார்ப்பேன். வாசிங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். என்ன சொல்கிறாரு, எப்படி அறிக்கை சொல்கிறார்? நான் பார்ப்பேன், அறிந்திருக்கிறேன், மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இவைகள் எல்லாம் அவர் சித்தத்தின் பிரகாரம் தான் நடக்குது. முறுமுறுக்கில் ஆண்டவர் தேவனே இவ்வளோ சோதனையே, இவ்வளோ கஷ்டம் ஏன், இவ்வளோ பிரச்சனை ஏன் ஆண்டர் விட்டு முறுமுறுக்கலாமா? அந்த பொறுமை, சகிப்பு தன்மை தேவனுடைய பிள்ளைகளே நிறைய பேருக்கு கிடையாது. அது ஒரு வேலை வரும் காலகட்டம். என் வேலை இன்னும் வரலன்னு சொல்கிறார் திருமண காரியத்தில். ஆனால் அவர் கல்யாணத்தில் அவர் ஒரு வேலையும் காலகட்டம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வைத்திருப்பார். எல்லாவற்றிலும் உறுதியாக இருக்கிறியா, உத்தமமாக இருக்கிறியா, பொறுமையாக இருக்கிறியா, சகிக்கிறியா, உண்மையாக இருக்கிறியா, என்ன தேடுறியா, நம்பிக்கையோடு தேடுறியா, இதெல்லாம் அனுமதிப்பார் ஆண்டவர். யோபுக்கு அனுமதித்த மாதிரி. அதில் 26 வாசிங்க. அதில் 26. என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். வாசிங்க. அவரை நானே பார்ப்பேன், அந்திய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இவ்வளோ ஒரு விசுவாசம் பார்த்தீங்களா அவருக்கு? வருமா? இவ்வளோ இழந்து இவ்வளோலாம் கஷ்டப்பட்டா, பருக்கள்னால சீழ்வை வடிஞ்சி ஓட்டத்தோடு சுரண்டிக்கிட்டு இருந்தாராம்மா. எப்படி இருக்கும் யோபுக்கு நினச்சி பாருங்க. இந்த நாளில் வாயில் அறிக்கையிட நான் பார்ப்பேன், என் தோல் முதல்ல அழுகி போனாலும் அவரை என் கண்களால் நான் அவரை பார்ப்பேன். அப்படியே போட்டு ஒரு விசுவாசத்தோட நம்பிக்கையோட தேவனை தேடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தாங்க அவர் இரட்டித்தனமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார், சாத்தானை மேற்கொண்டார், ஆசீர்வதிக்கப்பட்ட மகனாய் மாறினார். யோபு இன்ன வரைக்கும் எல்லா நேரத்தில் அதை எடுத்து பார்த்து பாருங்க. அந்த மாதிரிலாம் நமக்கு இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க 2 கொரிந்தியர் 1 தீவுகளில் தண்ணிகளில் மாட்டிக்கொண்டிருக்கும் போது அவங்க என்ன செய்கிறாங்க, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் அடிக்கடி இந்த வாயின் வார்த்தைகளை அறிக்கையிடணும். என் மாமத்தையும் ஞானத்தையும் என் பலத்தையும் என் திறமையும் என் பொருளையும் என் மனுஷனையும் நான் நம்பலை, ஆண்டவரே உண்மை நம்புகிறேன். அந்த இடத்துல யாரை நம்ப முடியும்? கடல் கொந்தளிப்பு, மூழ்கி போக போதே இருக்கிற சரக்குகளாம் தூக்கி போடுறாங்க, சூரியனை காணலை, புயலில் மாட்டிக்கிட்டாங்க. எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல். வாசிங்க. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். 9:10 வாசிங்க. அப்படிப்பட்ட மரணத்தின் நின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். எவ்வளோ வாயின் வார்த்தைகள் பாருங்களேன். நிச்சயமாய் கர்த்தர் என்னை தப்புவிப்பார். அப்படி நம்ம விசுவாசம் வாயின் வார்த்தையில் அறிக்கையின்படியே தான் ஆண்டவர் செய்வார். அவர் பெரியவர், ராஜாதி ராஜா. நிச்சயமாக என் கண்ணீரை துடைப்பார், என் பிரச்சனையை மாற்றுவார், நிச்சயமாக என்னை உயர்த்துவார், இந்த இக்கட்டின் பிரச்சனைகளை என்னை மாற்றுவார். பாருங்களேன், சபையில் நாங்கள் போராடிக்கிட்டு தான் இருக்கோம், கலங்கிக்கிட்டு தான் இருக்கோம். 2 பேரும் என்ன சொல்லுவோம், கர்த்தர் ஏதோ திட்டம் நோக்க வச்சிருப்பார், ஏதோ தேவ சித்தம் வச்சிருப்பார். அவர் என்ன செய்கிறான்னு சொல்ல முடியாது. மறைவானது கர்த்தருக்குரியதுன்னு அதனால தான் சொன்னேன். ஸ்தோத்திரம். இதை கற்றுக்கொள்ள வேண்டியது, இதை காத்திருக்க வேண்டியது. அவருடைய வேலை வரும். நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவங்க பாருங்களேன், அப்படியா தேவன் எங்கள் மேல் நாங்கள் நம்பிக்கையாயிராமல்
மரணம் வரும் என்று நிச்சயித்திருக்கிறாங்களாம். எந்த நேரத்தில் வரும், எந்த நேரத்தில் ஆபத்து வியாதிகள் வரும், எந்த நேரத்தில் பிரச்சனைகள் வரும் சொல்ல முடியாது. அவருக்குள்ளே இருந்தா, அவர் மேலே நம்பிக்கையாக இருந்தா, அவர் வார்த்தைக்குள்ளே இருந்தா, அவரை நேசித்தா, அப்போதாங்க அவர் கரம் பிடித்து நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 27 பார்த்தீங்கன்னா 23, 24 பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்றாரு? அவர் என்னை திடப்படுத்தி இருக்கிறார், எனக்கு சொன்னபடியே செய்வார், அவரை நடத்துவார், என் நிமித்தம் தயை வைத்திருக்கிறார், அவர் சொன்னபடியே எனக்கு சொன்னபடியே செய்வார். அந்த இடத்துல யார் தேற்ற முடியும்? மனுஷன் ஒருத்தர் கூட தேற்ற முடியாது. நான் உன்னை காப்பாற்ற முடியுமா? இந்த சூழ்நிலையில் பாருங்க, எல்லா இக்கட்டு சூழ்நிலையும் மனுஷால் முடியாதுங்க. நீங்கள் பாருங்க, காட்டமகத்தில் என்னதான் பணங்கள் இருந்தால் கூட ஒன்றும் பண்ண முடியாது. அதை புரிஞ்சுக்கோங்க. அவருடைய பிள்ளைங்க உலகத்தாருக்கு சொல்லலைங்க, அறியாத ஜனங்களுக்கு விக்கிரக வணங்குறவங்களுக்கு சொல்லலை. வசனம் இப்படி வாழ்ந்து ஞானஸ்தானம் எடுத்து சபை அங்கத்தினராக இருந்து கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்து எல்லாத்தையும் சத்தியத்தை தெரிந்து கீழ்ப்படியாமல் போனீங்கன்னா, மனுஷன் மேலே தான் நம்பிக்கை வச்சுருக்கீங்க, ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை. நம்பிக்கை இருந்தீங்கன்னா தேடுவீங்க, தேவ சமூகத்தை நாடுவீங்க, நேசிப்பீங்க, பயப்படுவீங்க. இல்லை, அதனால தான் வளர்ச்சி இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே வாசிங்க, அப்போஸ்தலர் 27, 23, 24 வாசிங்க. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இது உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். ஆமென். 25 ஆனபடியினால் மனுஷரே திடமனதா இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன். எவ்வளவு ஒரு பாருங்க, கர்த்தர் நடத்துகிறவர், கர்த்தருக்கு விரோதமான மனுஷனை தெய்வ சமூகத்தில் வந்து கற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளை, அவருடைய ஊழியக்காரரை எவ்வளோ பாருங்க, எனக்கு சொன்னப்பட்டபடியே அவரை நான் நம்பி இருக்கிறேன். அந்த இடத்துல ஆண்டவர் எல்லா சூழ்நிலையும் பிரச்சனைகளும் தேவன் தான் இருக்க முடியும். சொல்லுவாங்க, செய்வேன், காப்பாற்றும், கூட இருப்பேன், துணை இருக்கிறேன், உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், தொடர்ந்து கேட்டு பாருங்களேன். மனுஷன் கை விட்டுருவாங்க, மனுஷன் மாறுவாங்க. கர்த்தரை நம்புவதை பார்க்கலும் தேவன் மேலே பற்றுதலாக இருப்பதே மனுஷனை நம்புவதை பார்க்கலும் நலம் சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் பற்றுதல், உங்கள் நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்குது இந்த காலை வேளை யோசித்து பாருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்ததாய் வாசிக்கலாம் 2 ராஜாக்கள், எசேக்கியேலை குறித்து பார்க்கலாம். எசேக்கியேல் ராஜாவை குறித்து 2 ராஜாக்கள் 18, 3 வாசிங்க. தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆமென். தகப்பனுடைய பார்வை அப்படி நினைக்கல, தகப்பன் செய்தது போல கர்த்தரின் பார்வைக்கு. மனுஷன் பார்க்குறான்னு வாழக்கூடாது. அவங்க பார்க்குறாங்க, அவங்க தான் நம்மளை ஆசீர்வதிக்க போகிறவங்களா, தூக்கி எடுக்கிறவங்களா, விடுவிக்கிறவங்களா, உண்மையாக நேசிக்கிறவங்களா. அந்த நேரத்துக்கு மனுஷன் பார்க்குற மாதிரி வாழக்கூடாது. அவருக்கு தெரியும் நீ ஆண்டவர் எந்த அளவுக்கு உள்ளத்தில் நம்புகிற, வசனத்துக்கு நடுங்கிற. தாவீதுக்கு பிரியமாய் நடந்த எசேக்கியேலின் ராஜா. அவர் தொடர்ந்து வாசித்து பாருங்க, 5 வாசித்து பாருங்க, 5ஆம் வசனம். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. ராஜாங்க ஏங்க நம்பணும் ஆண்டவரை? எல்லாம் இருக்கே, ஏன் நம்புறாரு? இன்னும் 6-7 வாசிங்க, 6-7 வாசிங்க, 6-7 வாசிங்க. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாய். இதுதாங்க அவரை நம்பினதுனால அனுகூலமாயிட்டு போகிற இடமெல்லாம் அலைச்சல், கஷ்டம், நஷ்டம், பிரச்சனை, வெட்கம் இதெல்லாம் வராது. அனுகூலம் பண்ணுகிற தேவன். முன்னும் பின்னும் இருந்ததுலேயே அவர் நம்பிக்கை. ராஜாங்க இப்போ நாமளாம் எந்த மூளைக்கு? தேவனுடைய பிள்ளைகளே, அகந்தையாய், ஆணவமாய், அசட்டையாய், தேவனை நேசிக்காமல், வளராமல், மற்றவங்களுக்கு வளர்ச்சிக்கு நாம் இடம் கொடுக்காமல், உருவாகிறதுக்கு நாம் காரணமாக இல்லாமல் இருக்கிறோமான்னு பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. எசேக்கியேல் ராஜா கர்த்தரின் பார்வைக்கு நலமானதை செய்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. தகப்பனுடைய வழியில் நடந்தார்னு சொல்ல பெற்றோருக்கு முன்மாதிரியாக இருக்கணும். பெற்றோர்கள் நம்மளை நல்லா கவனிப்பாங்க. பிள்ளைங்க ஒவ்வொன்றும் கவனிப்பாங்க. நீங்கள் சொன்னால் அப்புறம் அசட்டை பண்ணிவிடுவாங்க.
நீங்கள் உபதேசம் என்ன கண்டிச்சா, நீங்கள் பேசுகிறீங்களாம்மா, நீங்கள் செய்கிறீங்களாம்மா, நீங்கள் சரியாக இருக்கீங்களாம்மா, எதிர்த்து கேட்டால் வெக்கப்பட்டு தலை குனிந்து நீங்கள் என்ன கண்டிஷன் போட்டாலும் பயமுறுத்தினாலும் அதுங்க பயப்படாது, கீழ்ப்படையாதுங்க. அது புரிஞ்சுக்கோங்க. ஹல்லேலூயா. நாம் எப்படி இருக்குமோ அப்படி தான் பிள்ளைகள் இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம். வெகு ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம். தான் வாசிங்க 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம். இவ்வளோ நாள் நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். நம்பிக்கை குறித்து அதிகமாக எடுத்து நம்பிக்கையோடு தேவனை தேடினார்கள். தேடியதுனால கர்த்தர் எல்லா காரியத்திலும் அவர்கள் நம்புகிறபடியே நடத்தினார் ஆண்டவர். இப்போ பாருங்கள், ஐஸ்வர்யத்தின் நம்பிக்கை பாருங்கள். என் காட்டமகத்தில் சொன்னேன், வெள்ளிக்கிழமை உபாசத்தில் சொன்னேன், என்ன தான் பணம் நிறைய குமிச்சு வச்சுருந்தாலும் சுகம் கொடுக்காது, உனக்கு சந்தோஷத்தை கொடுக்காது, சமாதானத்தை கொடுக்காது. இங்கே ஐயா இப்படியா அப்படியா அந்த ஸ்கேன் இந்த ஸ்கேன் எல்லா டெஸ்ட்டும் எடுத்தால் கூட உனக்கு ஒன்றும் இல்லை. பணம் இருந்தாலும் பணம் ஒன்றும் இல்லை, பணம் வேணும் தான். பணத்தையே நம்பி அதுதான் நமக்கு சந்தோஷம், அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். நீ என்ன தான் சேர்த்து வச்சுட்டாலும் பணமே ஓடினாலும் ஒன்றுக்கும் உதவாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய பிள்ளைகளே, பண ஆசை எல்லா தீமைக்கு வேர். ஆசையை ஓடக்கூடாது. தேவனை காட்டிலும் தேவ சமூகத்தை காட்டிலும் எதை நேசித்தாலும் தேவனுடைய பிள்ளைகளே பாருங்கள், வாசிங்க. ஐஸ்வர்யம் இருமாப்பை உண்டாக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளை. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி இருமாப்பா ஐஸ்வர்யத்தில் நம்பிக்கை வைக்கிறவர்கள் வேணுந்தம்மா எல்லாவற்றுக்கும் பணம் உதவும் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் பணத்தினால எல்லாத்தையும் செய்ய முடியாது. சுகத்தை கொடுக்க முடியாது, சந்தோஷத்தை தர முடியாது, சமாதானத்தை கொடுக்க முடியாது, நிம்மதியை கொடுக்க முடியாது. அதை குறித்து ஆண்டவர் ஒரு திட்டார் பாருங்களேன், ஒரு ஐஸ்வர்யவானை குறித்து திட்டார் பாருங்களேன். லூக்கா 12:19-20 வாசித்தீங்கன்னா, நான் எல்லாவற்றையும் சேர்த்து வச்சிட்டேன், உன் ஆத்துமாவே சந்தோஷம் கிடைக்குமா? இன்றைக்கு நீ எடுத்துக்கொள்ளப்பட்ட அது யாரோடது, சேர்த்து வச்சது யாரோடையதாகும்? ஆண்டவர் திட்டார். ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்களை சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் இரு என்று என் ஆத்துமாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உண்டத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். என்ன சொல்லப்பட்டிருக்கு? இது அனுபவிக்க முடியாம போயிடும். இப்போ இருக்கும்போதே ஒவ்வொரு நாளும் சுகபலன், சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி ரொம்ப முக்கியம். இது இல்லாமல் நிம்மதியாக வாழ முடியாது. அதனால தான் தூக்கம் இல்லை, புலம்பல், டென்ஷன், மன கஷ்டம், சுகமில்லை, கவலை, துக்கம், பயம், வேதனை, தங்களை உருவ குத்தி கொள்கிறார்கள் சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய பிள்ளைகளே, இது மேலே நம்பிக்கை. எப்படி? பணத்து மேலே, ஐஸ்வர்யத்து மேலே நம்பிக்கை. கர்த்தர் பிள்ளை இந்த நாள் 21 வாசிங்க. தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யமாயிராம, ஏன் ராஜாதி ராஜாவுக்கு நீங்கள் கொடுத்து தான் தாங்குறோம். எல்லாத்துலேயும் நீங்கள் கொடுத்து தான் ஆசீர்வதிக்கப்படுறாரா ராஜாதி ராஜாவுக்கு? ஐஸ்வர்யம்னா என்ன? அவர் மேலே உள்ள விசுவாசம், அவரால் கொடுக்குற விசுவாசம், நற்கிரியை, அந்த ஐஸ்வர்யத்தின் மேலே வாஞ்சியாக இருக்கணும், பெருகணும். இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க. தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான்களாக இருங்க. அப்போ தாங்க விசுவாசம் பெருகும். அப்போ தான் உங்களுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதமும் தடை நீங்கி தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, உபாகமத்தில் அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு. 5:32 வாசித்தீங்கன்னா, என் வார்த்தையின்படி நடந்து அதன்படி நடக்கிறவர்களுக்கு, வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல் இருக்கிறவர்களுக்கு. விலகாதீங்க. நிறைய பேர் கொஞ்ச நாளைக்கு இருப்பாங்க, கொஞ்ச நாள் போயிடுவாங்க. ஆரம்பத்தில் இருப்பாங்க, அப்புறம் போயிடுவாங்க. ஏதாவது தேவைன்னா மட்டும் தேடுவாங்க, அப்புறம் ஆண்டவர் தேவையில்லை. வாசிங்க உபாகமம் 5 வாசிங்க 32.
உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே செய்ய சாவதானமாயிருங்கள். வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக. என்ன சொல்றாரு? கொஞ்ச நாளைக்கு கடைபிடிப்பாங்க, கொஞ்ச நாளைக்கு பயப்படுவாங்க, கொஞ்ச நாளைக்கு உபாசத்துக்கு வருவாங்க, கொஞ்ச நாளைக்கு போயிடுவாங்க. ஆண்டவர் தேவையில்லை. ஏன்னா ஆபத்துக்கு மட்டும் ஆண்டவர் இருந்தால் போதும். வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல் இருப்பீர்களாக. நிறைய பேர் பின்மாற்றம், நிறைய கர்த்தருடைய பிள்ளைங்க கடைசி காலம் இல்லையா, எங்கேயோ இருக்கிறாங்க. ஆரம்பத்தில் இருந்த விசுவாசிகள்லாம், ஆரம்பத்தில் இருந்த அந்த வாஞ்ச ஆலயத்துக்கு இப்படி செய்தேன், அப்படி இருந்தேன், இப்படி எங்கே இருக்காங்கன்னே தெரில. அவங்க எப்படி இருக்கு போச்சு, என்ன போச்சு, விலகி போயிட்டாங்க. என்னை விட்டு விலகி போகிறார்கள். மனுஷனை நம்பி மாம்ச மறந்து தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள். இது சாபத்தை கொண்டு வரும். சபிக்கப்பட்டவன் சொல்லப்பட்டு எங்கே போச்சு ஆதியில் செய்த கிரியை, ஆதியில் செய்த அன்பு எங்கே போச்சு? நான் இப்போவும் அடிக்கடி ஒப்பு கொடுப்பேன். அப்படியே சரி இருந்தால் வயசாகி போச்சு. ஏன் இப்படி இருக்கு? அந்த அன்பு எங்கே, அந்த பயம் எங்கே, அந்த உற்சாகம் எங்கே, அந்த வாஞ்சை எங்கே, அந்த பயம் எங்கே, உணர்வு எங்கே? நான் கேட்பேன், அடிக்கடி ஆண்டவர்கிட்ட கேட்பேன். விசுவாசம் பலவீனப்பட்டு போகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, வாசிங்க அடுத்ததாய் எபிரேயரில் 3:14 பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் கொண்டது நம்பிக்கை முடிவு பரியந்தும், முடிவு பரியந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்பு இல்லை, போச்சு, வழியிலே போச்சு, பாதியிலே போச்சு, இஸ்ரவேல் ஜனங்க மாதிரி போச்சு. ஆரம்பத்தில் கொண்டது நம்பிக்கை, ஆண்டவர் மேல் நம்பிக்கையோடு தேடுவாங்க. ஏதாவது வீடு கட்டணுமா, கல்யாணம் ஆகணுமா, குழந்தை பாக்கியம் வேணுமா, இன்னும் எல்லா காரியம் வேணுமா, முடிவு பரியந்தும் இந்த நம்பிக்கை விட்டுறக்கூடாது. வாசிங்க அந்த வசனத்தை. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவின் இடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். அதனால தாங்க ஆண்டு இடத்துல பங்கு இல்லை, போக முடியல, ஜெபிக்க முடியல, துதிக்க முடியல, தேவ சமூகத்தை நாட முடியல. நம்பிக்கை இல்லை, உறுதி இல்லை. ஜெபிக்கிறவங்க தான், நல்ல ஜெபாவி இருக்கிறவங்க தான், நல்ல தேவ சமூகத்தில் உறவாடி ஐக்கியமாக இருக்கிறவங்க தான், அவங்க தான் உறுதியாக இருந்து உபத்திரவங்க, சோதனைகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள், நிந்தைகள்லாம் வரும்போது பொறுமையோடு சகித்து அவங்க தான் நம்பிக்கையில் பெறுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆரம்பத்தில் கொண்டது நம்பிக்கை, முடிவு பரிந்தும் வேணும். அவங்க தான் ரட்சிப்பு, அனுதினமும் ரட்சிப்பு. நீதிமொழிகள் 23:18 வாசித்தீங்கன்னா, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நம்ம நம்பிக்கையோடு ஆண்டவரை தேடணும், ஏனோ தானோ தேடக்கூடாது. ஆண்டவர் இதை செய்வார், என் பிரச்சனையை மாற்றுவார், நிச்சயமாக என்னை உயர்த்துவார், என் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். இப்படியா தேவன் சமூகத்தில் என்ன செய்யணும்? நிச்சயமாகவே முடிவு உண்டு. தேவனை பொய்யா உதட்டாளவா ஏனோ தானோ கடமைக்காக ஆராதிக்கக்கூடாது கர்த்தருடைய ஜனங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை வைத்து ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். மந்தமாக இருக்காதீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. வாசிங்க. அதில் யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, மோசையை குறித்து யோசுவாவுக்கு சொன்ன காரியங்களை பார்த்தீங்கன்னா, என் வார்த்தைகளை குறித்து, என் கற்பனைகளை குறித்து, வலதுபுறம் இடதுபுறம் விலகாமலும் அதை கை கொண்டு நடந்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை வார்த்தை சொன்னார். நீங்கள் விலகி போயிட்டீங்கன்னா அவர் என்ன செய்ய முடியும்? நீங்கள் விலகி போகிறீங்க, அவர் கருத்துக்குள்ளே இல்லை, அவர் சித்தத்துக்குள்ள இல்லை, அவருக்கு பிரியமாக இல்லை, அவருக்கு உண்மையாக இல்லை, அவர் ஜபத்தில் இல்லை, உபத்திரத்தில் பொறுமை இல்லை, நம்பிக்கை இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, வாசிங்க அந்த வசனத்தை. மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாய் இரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாய். எதை குறித்து அவர் சொல்ற உபதேசத்தையும் சத்தியத்தையும் வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பீர்களாக. விலகி போனீங்கன்னா உங்களுக்கு தான் கஷ்டம். வாசிங்க அடுத்ததாக, வாசிங்க அடுத்த வசனத்தையும். நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதி இருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. ஆமென். 8 வாசிங்க. வாசி. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்கப்படுவாய், ஆமென். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். எப்படி? அவர் புத்தி ஞானம் ஜாக்கிரதையாக நடந்துங்க, ஏமாந்து போக மாட்டீங்க, ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்க மாட்டீங்க, வெட்கப்படும்படியான காரியங்கள் நடக்காது, நிந்தைகள் வராது, நெருக்கம் வராது, தேவையில்லாத காரியங்கள்லாம் போய் சிக்கிக்க மாட்டீங்க, புத்திமானாய் நடந்து கொள்ளுவீர்கள். புத்தி இல்லாத கலாத்திரேன்னு சொல்லப்பட்டிருக்கு சபையை குறித்து. தெளிந்த புத்தி நாவி வேணும். புத்தி தன்னை உடையவருக்கு ஜீவ ஊற்றுன்னு சொல்லப்பட்டிருக்கு. புத்தியுள்ள ஸ்திரீகள் சொல்லப்பட்டிருக்கு, புத்தியை குறித்து சொல்லப்பட்டான். அது தேவனால் கொடுக்குற ஞானம், ஞானத்தின் ஆவி.
அப்போது புத்திமானாய் நடந்து கொள்வாய். இரவும் பகலும் அவர் விட்டு விலகாமலும் வேதத்தை நேசித்து நடக்கிறவங்களுக்கு, அவர் சொல்கிறபடி நடக்கிறவங்களுக்கு அப்பொழுதுதான் எல்லாமே வாய்க்க செய்வார். உன் வழிகளை காத்து கொள்ளுவாய். நம் வழிகள் எதிராவது தாறுமாறாக போகக்கூடாது. அவருடைய வழின்னு ஒன்று இருக்குது, அப்படி நம்ம நடக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, யார் செய்தாங்க வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 22:2 பார்த்தீங்கன்னா, யோசியார் ராஜா வலதுபுறம் இடதுபுறம் விலகலையாம். அவர் வாசிங்க 22:2. கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழியெல்லாம் வலது இடதுபுறம் விலகாமல் நடந்தான். ஆமென். தேவனுடைய பிள்ளைங்க வலதுபுறம் இடதுபுறம் விலகி போயிட்டீங்கன்னா ஆசீர்வாதம் வராது. உங்கள் சுயஞானம், சுயபலம், அவங்கள நம்பி இவங்கள நம்பி இதெல்லாம் போனீங்கன்னா ஒன்றுமே வாய்க்காது. கர்த்தருடைய பிள்ளைங்க அவருடைய வழின்னு ஒன்று இருக்குது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய வார்த்தையின்படி தான், நான் தான் உங்களுக்கு வழின்னு சொல்கிறார், நானே உங்களுக்கு வாசல்னு சொல்கிறார். ராஜா பாருங்க, தகப்பனுடைய வழியில் நடந்தார். கர்த்தரின் பார்வைக்கு, அவருடைய பார்வைக்கு உங்கள் வழி எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியும். ஏதோ யோசிக்கிறது, பிளான் பண்ணுறது. ஆனால் அவர் சித்தமா, இதை செய்யலாமா, இதை போகலாமா, இங்கே இருக்கலாமா, அதெல்லாம் தெரியாது. இங்கே ஒரு பக்கம், அப்புறம் வேறு மாதிரி மாறுது, அங்கே வேறு மாதிரி மாறுது, ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுறது. எல்லா இடத்துலையும் அவர் இருப்பார்மா. உங்கள் வழிகளை அவர் அறிவார், உங்கள் நம்பிக்கையை அவர் அறிவார். நீங்கள் எப்படி ஆண்டவரை தேடுறீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை குறித்து தான் கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசுவா அப்படியா நடந்தார். வாசிங்க அடுத்ததாக பிரசங்கியில் பார்த்தீங்கன்னா 3:13 பார்த்தீங்கன்னா, இந்த பிரயாசத்தில் ஆசீர்வதிக்கிறதும் ஆசீர்வாதம் தங்குவதும் அவர் கருத்தில் இருக்குது. எல்லாம் மாயை மாயைன்னு சொல்கிறார் பிரசங்கி சாலமோன். நீதிமன்ற சாலமோன் எழுதின காரியங்கள், அவர் ஞானமாக எழுதின சம்பவங்கள் வாசிங்க. புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவித்து தேவனுடைய அனுக்கிரகம். யாரு நல்ல சுகமாய் சந்தோஷமாய் ஆசீர்வாதமாய் மகிழ்ச்சியாய் சாப்பிட்டதுனால அது ஒத்துக்கல இது ஒத்துக்கல ஜீரணமாகல, இப்படி ஆகுது அப்படி ஆகுது, இந்த வியாதி அந்த வியாதி. தேவனுடைய பிள்ளைகளே, அனுக்கிரகம், அவருடைய அனுக்கிரகம் இல்லைன்னா முடியாது. அதனால தான் தயை கொடுத்து எடுத்தேன். அவருடைய ஆசீர்வாதம் இருக்கணும், அவருடைய சுகம் இருக்கணும், அவருடைய கிருபை இருக்கணும். இந்த ஆசீர்வாதம் வேறு எங்கெங்கேயோ போகக்கூடாது. கஷ்டம் நஷ்டம் நம்ம செலவழிக்கிறதெல்லாம் பொத்தப்பையில் ஓட்டப்பையில் போடுற மாதிரி ஆகாயில் சொல்லப்பட்டிருக்கு. நீ போட்டால் என்ன ஆகும்? வீணாக தான் போயிடும். எங்கெங்கேயோ போயிடும், உங்கள் பணங்கள் வீணாய் போயிடும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும் கர்த்தருக்கு பயப்படுறவர்களுக்கு. இல்லைன்னா வேறு எங்கெங்கேயோ போயிடும், உங்கள் ஆசீர்வாதம் தங்காது. தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? ஜாக்கிரதையாக இருக்கணும். அதில் வாசிங்க 5:19 பிரசிங்கில் 5:19. எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாய் இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். ஆமென். இது அதிகாரமுடையவராய் எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஜெயம் பெற அதிகாரமுடைய பிள்ளைகளாய் மற்றவங்களுக்கு சொல்லலாமா? தேவனுடைய பிள்ளைகளே, சபையில் இருக்கிறவங்களே, சத்தியத்தை கேட்குறவங்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, அதிகாரம் எல்லாத்தையும் அனுபவித்து சுகமாய் சுகமாய் இருக்கும்படி தேவனுடைய பிள்ளை அவருடைய அதிகாரம் கொடுத்துருக்கிறார். எல்லாவற்றையும் ஆண்டுகொள் ஆண்டவர் சொல்கிறார். ஏன் இல்லை அனுபவிக்க முடியல? ஏன் நிம்மதி இல்லை? ஏன் சந்தோஷம் இல்லை? ஏன் மகிழ்ச்சி இல்லை? கைகளின் பிரயாசத்தில் சந்தோஷம் இல்லை. ஆண்டவர் எந்த பலத்தை இதை விட மோசமாக இருக்கணும் கொஞ்சம் அடிக்கடி நினச்சி பார்க்கணும். இந்த வேலை இல்லை, இந்த பேலட் சுகம் இல்லை, எவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில் வாழ்கிறாங்க, நிம்மதி இல்லை. நல்லா நிம்மதியாக விடுதலையோடு போயிட்டு நல்லா இந்த சுகபத்திரமாக வந்திருக்கிறோமே, இந்த ஞானத்தையும் பலத்தையும் சுகத்தையும் கொடுத்துருக்கிறாரே, ஏன் துதிக்க முடியல? ஏன் நன்றி இல்லை? தேவனை ஏன் தேட முடியல? இந்த வருகிற இரவு ஜெபத்தில் பார்க்க போகிறோம். கொஞ்ச நேரம் விழித்து ஜெபிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆண்டவரை நன்றியாக துதிக்கிறதுக்கு தேடுறதுக்கு. ஆனால் ஆண்டவர் மட்டும் எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்துடணும். எப்படி தேவ சமூகத்தில் காத்திருக்கணும்னா அவ்வளோ கஷ்டம். ஆண்டோட பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் வாஞ்சிக்கிறது இல்லை, ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லை, உபத்திரவங்களை பொறுமை இல்லை, ஜெபத்தில் உறுதி இல்லை. எப்படி ஜெபாவிலாம் நிரப்பட அவங்க தான் எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். தேவனுடைய பிள்ளைகளே,
வாசிங்க, அடுத்ததாக வாசிக்கலாம். ஆதியாகமம் 39 2, 3, 4 பார்த்தீங்கன்னா வாசிங்க. கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனும் ஆக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். ஆமென். எப்படிங்க ஒப்புவிக்க முடியும்? இந்த பூமியில் நம்ம உண்மையாக இருந்தால் தான், சரியாக இருந்தால் தான் ராஜா பார்க்குறார். எப்படி? அவர் கவனிக்கிறார். யோசேப்பை கவனிக்கிறார். நம்மளை கவனிப்பாங்க. சுற்றி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளை கவனிச்சிட்டே இருப்பாங்க. உறவினராக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும். நீங்கள் தேவனை தேடுகிறவங்க, என்ன பாரு அங்கே எப்படி இருக்கு, இங்கே எப்படி பேசுது, இங்கே எப்படி இருக்கிறான், அவன் பண்ணுற தில்லுமுள்ளு பாரு, அவன் பண்ணுற காரியங்களை பாரு, சாட்சி கெட்டு போகும், ஆனால் நாம தூஷிக்கப்படும். எஜமான் கண்டு கர்த்தர் உம்மோடு இருக்கிறார், நீ செய்கிற எல்லாம் வாய்க்க செய்கிறார். காணணும், நம்ம ஆசீர்வாதத்தை மற்றவங்க பார்க்கணும். கர்த்தர் நம்மோடு இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கணும். யோசேப்போடு அவர் பாருங்களேன், எதுவுமே சொல்லலை. சகோதரனால் ஒன்றுமே சொல்ல, தரிசனம் தான் கொடுத்தாரு. குழியில் போட்டாங்க, சகோதரர்களை அடித்தாங்க, காயப்பட்டாங்க, சிறையில் இருந்தார், பொறுமையாக இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஒரு வேலை கால திட்டம் வரும்போது ஆண்டு உயர்த்தினார். யோபு மாறி தேவனுடைய சகோதரரை ஆசீர்வதிக்கும்படி, அந்த தேசம் ஆசீர்வதிக்கும்படி யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாக உயர்த்துவாருங்க ஆண்டவர், நம்மளை அப்படியே விட்டுற மாட்டார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவருடைய அனுக்கிரகம், அவருடைய கிருபை இருக்கணும். அவர் மேல் நம்பிக்கை இருக்கணும். அசைய முடியாத உறுதியான நம்பிக்கை இருக்கணும். அப்போதுதான் கர்த்தர் உயர்த்துவார். யோசேப்போடு இருக்கிறார் என்று எஜமான் கண்டு எல்லாவற்றுக்கும் அதிபதியாய் அதிகாரியாய் ஆண்டவர் உயர்த்துவார். நீங்கள் ஆண்டருக்கு உண்மையாக இருந்து பாருங்க. இந்த கனமும் மரியாதையும் மகிமை யாராலமா? எனக்கு கொடுக்குற ஞானம் பலம் திறமையா? ஒன்றுமே இல்லைனாலாம். ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனால் உண்டாகிற, அவர் கரத்தினால் உண்டாகிற கனமும் மகிமையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பை உயர்த்தினது போல. யாக்கோபு 5:11 பார்த்தீங்கன்னா, யோபுவின் பொறுமையை குறித்து பார்க்கிறோமே, அதன் முடிவையும் பார்க்கிறோமே. பொறுமையாக சகித்ததனால தான் யோபுவின் காரியங்கள் இரட்டித்தனமான ஆசீர்வாதங்கள் வந்தது. உத்தமத்தில் உறுதியாக இருந்தார். அவன் இன்னும் தான் உத்தமத்தில் இருக்கிறான். பொறுமை ரொம்ப முக்கியம். அவசரப்படக்கூடாது. கடலிலும் பெரிதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவசரப்படக்கூடாது. எதையுமே இதை செய்து அது உடனே சாதிச்சு, இதை செய்தணும் அதை செய்தணும். ஆண்டோட பிள்ளைங்க இது அதிகமாக காத்திருக்கணும். தேவ சித்தத்துக்கு திட்டத்துக்கு காத்திருக்கணும். ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆண்டோட பிள்ளைகளே. ஸ்தோத்திரிக்கிறோம். அடுத்ததாக வாசிக்கலாம். யாத்திராகமம் 33:3-7 பார்த்தீங்கன்னா, அவர்கள் உபத்திரவங்களை நான் பார்த்து அவர் பெருமூச்சு கேட்டு அவள் படுகிற அடிமைத்தன வேதனைகளை பார்த்து, உபத்திரவத்தை அற்பமாக நினைக்காதவர். சங்கீதம் 22 நீ படுற வேதனைலாம் அவர் பார்த்துட்டு இருக்கிற தேவனா? அவர் நம்ம தகப்பன் அல்ல, நம்ம ராஜாவல்ல இல்லையா? சாதாரணமாக நம்ம மற்றவங்க அழுவும் போதே வேதனைப்பட்டுருக்குறோம். எவ்வளோ கஷ்டப்படும் போது அவர் கண்ணீரை துடைக்கிற தேவனாக இருக்கிறார்மா. அவர் படுகிற உபத்திரவங்களை நான் பார்த்து அவர் விடுவிக்கும்படியே நான் இறங்கினேன்னு சொன்னேன் இல்லையா? கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் பெருமூச்சு, அவன் கூக்குரல், அவன் கதறுதல் கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஜெபங்கள் தேவ சமூகத்துக்கு போகணும். உபத்திரவங்களை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஏசாயா 48:10 பார்த்தீங்கன்னா, உபத்திரவத்தில் தான் உன்னை தெரிந்து கொண்டு. உபத்திரவங்கள், பாடுகள், கஷ்டத்தில் தான் ஆண்டவரை ருசிக்க முடியும். நெருக்கத்திலும், இக்கட்டிலும், பிரச்சனையிலும், நிந்தையிலும், கைவிடப்பட்ட நிலைமையிலும் கர்த்தரை ருசிக்க முடியும். நான் ருசிச்சிருக்கேங்க. மனுஷன் சார்ந்தோ மனுஷன் நம்பியோ ஏமாற்றப்பட்டு தள்ளப்பட்டு கைவிடப்பட்ட நிலைமையில் அவர் தான் உபத்திரத்தின் குகையில் உன்னை நான் தெரிந்து கொண்டேன். உனக்கு யாரும் இல்லை, தேற்றுவார் இல்லை, விடுவிப்பார் இல்லை, உனக்காக பரிதபிக்கார் இல்லை, உதவி செய்கிறவங்க இல்லை. நான் உன்னை நேசிக்கிறேன். அதனால திக்கற்றவங்களும், ஏழைகளும், எளியவர்களும், சிறுமைப்பட்டவங்களும், நெருக்கப்பட்டவங்களும், கைவிடப்பட்டவங்களும் நான் உங்களை நேசிக்கிறேன். யாராவது சொல்ல முடியுமா? நான் உனக்கு தாங்குறேன், உன்னை காப்பாற்றுறேன், உன்னை தூக்கி விடுவேன், உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். நிறைய பேர் நான் உழைச்சாதான், நான் ஞானம் சம்பாத்தியமான நான் போனாதான். அதுவும் ஆண்டோடைய அனுக்கிரகம் இருந்தால் தானே, அவர் இருந்தால் தானே. இந்த ஓடுறதையும் பலத்தையும் ஞானத்தையும் சுகத்தையும் கொடுக்குறவர் அவர் அல்லவா? இது ஏன் புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க? தேவச்சனங்களே, ஜாக்கிரதையாக இருக்கணும்.
உபத்திரவத்தின் குகையில் எனக்கெல்லாம் நிறைய கற்றுக் கொடுத்தார். அவர் தான், அவர் சமூகம் தான், அவர் பாதப்படி தான், அவர் வார்த்தை தான், அவர் தான் ரொம்ப நேசிக்கிறார். யாராலையும் முடியாதுமா, ஒருவராலையும் முடியாது. தாய் பிள்ளைகளாக இருக்கட்டும், கணவராக இருக்கட்டும், அவங்க பிரச்சனையோ, அவங்க துக்கையோ, அவங்க வேதனையோ நீ சுமந்துக்கவே முடியாது. அதனால தான் நான் சுமக்கிறேன்னு சொல்கிறார். உன் நோய்களையும், உன் துக்கங்களையும், உன் அக்கிரமங்களையும், உன் பாவங்களையும் நான் சுமக்கிறேன். ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுத்துறது இல்லை, பாரத்தை சுமக்கிறது ஆண்டு சமத்தில் வைக்கிறது கிடையாது. இவங்களே சுமந்துக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு, துக்கப்பட்டுக்கிட்டு, வேதனைப்பட்டுக்கிட்டு, பயந்துக்கிட்டு, விசுவாசத்தில் வளராம, தேவ சமூகத்தை தேடாம கர்த்தருடைய பிள்ளைகள். அதனால தான் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை, சமாதானம் இல்லை, சுகம் இல்லை, நிம்மதி இல்லை, மகிழ்ச்சி இல்லை, நீ கலிகுற முடியல, நம்பிக்கையில் பெருக முடியல. தேவச்சனங்களே வாசிங்க. அடுத்ததாய் தெசலோனிக்கேயர் வாசிங்கன்னா அப்போஸ்தலர் 14:22 வாசிங்க. சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். என்ன சொன்னாரு? உபத்திரங்கள் உண்டு, திடம் கொள்ளுங்கன்னு சொன்னார் இல்லையா? உபத்திரங்கள் வழியாக தான் தேவனுடைய ராஜ்யம். இப்போ பாருங்களேன், மற்றவங்களுக்கெல்லாம் ஃப்ரீ, எங்கனாலும் எப்படினாலும் இரு, நீ கெட்ட வார்த்தை பேசி நீ எப்படின்னா போ. கல்லை வணங்குறவங்களுக்கு என்ன எப்படினாலும் இருக்கலாம், நீ குடிக்கலாம், நீ என்னன்னாலும் பாவம் செய்யலாம், அப்பா அம்மா என்ன பண்ண முடியும்? திருத்தவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, இது திருந்தாது. ஆனால் நமக்கு அப்படி இல்லைங்க. அதனால தான் கஷ்டமாக இருக்குது. இங்கே பயந்துருக்கணும், இதை செய்யக்கூடாது, இவங்களோட நேரத்தை வழிக்கூடாது, இதுக்கு வேதனை பேசக்கூடாது, தலையிடக்கூடாது, தேவசமத்தில் அதிகமாக காத்திருக்கணும், வேதத்தை நேசிக்கணும், பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும். கஷ்டம் இல்லை, கடினமாக இருக்குல்ல. ராஜாதி ராஜா உங்களுக்கு எப்படி இருப்பார்? எப்படி பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார்? எப்படி உன்னதத்தின் ஆசீர்வாதத்தை கொடுப்பார்? எப்படி நீங்கள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஜெயம் பெற முடியும்? எல்லாவற்றையும் எப்படி மேற்கொள்ள முடியும்? அவருடைய பிள்ளையா இல்லைன்னா முடியாது. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. பிசாசு எந்த விதத்தில் உங்களை தள்ளலாம், விழ தள்ளலாம். வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்ற போயிடுவீங்க, அவன் தந்திரத்தில் விழுந்துருவீங்க, சிக்கிக்கொள்ளுவீங்க. இதுக்காக தான் இப்படிப்பட்ட வார்த்தையில் உபதேசங்களை எச்சரிப்பு உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபத்திரங்களின் வழியாக போகும். ரோமர் 8:36 பார்த்தீங்கன்னா சொல்கிறாப்புல கொரிந்தி சபைக்கு பவுல் சொல்கிறாரு, துன்பமோ வியாதியோ வேதனையோ பிரச்சனையோ பசியோ பட்டினியோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகாது, பிரிக்க மாட்டாது. இந்த அன்பு இது எடுக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லாரும் பிரிந்து கைவிட்டு மாறினாலும் என் ஆண்டவர் மாறாதவர். எதுவுமே அவருடைய அன்பை விட்டு பிரிக்கவே முடியாது. அதுதாங்க எதிர்பார்க்காத அன்பு, மாசற்ற அன்பு, மாறாத அன்பு. நீ நீதியா உண்மையா பரிசுத்தமா இருந்தா அவனை நேசிக்கிறார். அசுத்தமானவங்க, கீழ்ப்படியாதவங்க, முரட்டாட்டம் உள்ளவங்க, அநேக காரியங்களை நேசிக்காதவங்க, ஆண்டவருக்கு பிரியமா வாழாதவங்க, நாம பயப்படலை, அவருக்கு விரோதமான காரியத்தை விட்டு விலகலை, வெறுக்கலை. ஆனால் நம்மளை நேசிக்கிறாருமா. பாவிகளை நேசிக்க தான் கிறிஸ்து உலகத்திற்கு வந்தா. இன்னும் பாவி பாவின்னு சொல்லிட்டு அப்படியே செய்துட்டு இருக்க முடியாது. எல்லாம் அறிந்திருந்தும் தெரிந்திருந்தும் கீழ்ப்படியாமலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்திலே தெரிந்து கொள்றாங்க. எல்லாம் கேட்டு எல்லாம் தெரியுது, பாவம்னு தெரியும், மறுபடியும் மறுபடியும் ஆண்டவர் துக்கப்படுத்துறாங்க. வாசிங்க. பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவையெல்லாம் என்ன பண்ணுவாங்க? எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு குறிக்கிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ள. ஆமென். அவருடைய அன்பு இருக்கு பாருங்க, அவர் நேசிக்கிறார். அதனால தான் இவங்களாம் பக்குவப்பட்டதெல்லாம் அடுக்கிடுறாங்க. அவரை பார்ப்பேன், அவர் எனக்கு சொன்னபடி செய்வார். அவங்க வாயின் வார்த்தை நம்பிக்கை எப்படி இருக்குது பார்த்தீங்களா? உபத்திரவங்களை, கஷ்டங்களை, நெருக்கத்தில், இக்கட்டில், துன்பத்தில் எப்படி சொன்னாங்க பார்த்தீங்களா? நாம் சொல்லுவோமா தேவனை அனுமதிக்காமல் இதெல்லாம் நடக்காது? நானும் அப்போலாம் புரிஞ்சிக்க முடியல. என்ன ஆண்டவரே நம்பினேனே மறுபடியும். ஆனால் தேவர் ஒரு திட்டம் வச்சுருக்காருல்ல. யோசேப்பை கொடுத்தான ஒரு திட்டம் நோக்கம் வச்சுருந்தார்ல, அப்படியே நம்மளுக்கு கொடுத்தான ஒரு திட்டம் நோக்கம் வச்சிருப்பார். இதெல்லாம் அனுமதிப்பார். இந்த கஷ்டங்கள் அவர்கள் தேவனுடைய உண்மையாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் பாடுகளை ஊழியம் செய்தவர்களுக்கு எவ்வளோ வேதனைப்பட்டார்கள். அவங்களாம் கர்த்தரை நடத்தலையா? அதிசயமாக நடத்தினாரே, நம்ம நடத்த மாட்டாரா? எனக்கு அப்படிலாம் ஆண்டவர் பாதப்படியிலிருந்து கற்றுக் கொடுத்தார், நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தார். அதுக்காக தான் இங்கேயே இங்கே ஆலயத்தில் வைத்து எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்தார். தேவ சமூகம் தான். குழந்தையாக வந்தேன், இவன் சின்ன குழந்தை அப்போலாம் அப்படி இந்த ஆலயத்துக்கு
வந்து கர்த்தர் இன்ன வரைக்கும் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரால் உண்டாகிற ஆசீர்வாதங்க பணத்தினால இல்லை, மனுஷனால இல்லை. அவருக்குள்ளே இருக்கிற அந்த களி கூறுதல், சந்தோஷம், மகிழ்ச்சி, பெலன் இருக்கு பாருங்க, அவரால் உண்டாகிற பெலன் அது பணத்தினால வராது, மனுஷனால வராது. இப்போ எதனா ஒன்று நான் சந்தோஷம், அது கொஞ்ச நேரம் தான் இருக்கும். தனிப்பட்ட நேரத்தில் நம்ம வியாகுலப்படும்போது, வேதனைப்படும்போது, துக்கப்படும்போது, நம்ம வியாதியிலோ வேதனையில நம்ம தேற்றுவார் இல்லாமல் உள்ளத்தில் கலங்கிக்கிட்டு இருக்கும்போது மனுஷன் முடியாது, ஆறுதல் பட, ஆத்மா களி கூறாது, தேர்தல் அடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால தான் 1 தெசலோனிக்கேயர்ல சொல்லப்பட்டிருக்கு 3:2, உபத்திரவம் உங்களை அசைக்க முடியாது. எப்படி? என்ன உபத்திரவங்களோ, வியாகுலங்களோ, துன்பங்களோ, பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது. அவரு அன்பு கூறுகிறதுனால அவரை நேசித்து பாருங்க, தானா தனியாக எல்லாமே வரும். முதல்ல தேவனுடைய ராஜ்யம், அடிக்கடி சொல்கிறேன், கேட்டு விட்டுடுங்கன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை உங்களுக்கு, வேஸ்ட். கிறிஸ்தவனாக இருக்கிறது வேஸ்ட்டு, கேட்கறது வேஸ்ட்டு, ஆராதிக்கிறது வேஸ்ட்டு, உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்காது, ஆசீர்வாதம் இருக்காது. மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகள் லூக்கா 6, அதனால தான் 48 சொல்லப்பட்டிருக்கு, கண்மலை மேலே கட்டப்பட்ட வீடு அது என்ன மோதினாலும் அசைக்க முடியாது. எப்படி? வசனத்தினால, அவர் சொல்கிறபடி நடக்கிறதுனால, அவரை நேசிக்கிறதுனால, பின்பற்றி நடக்கிறதுனால, நம்பிக்கொண்டிருக்கிறதுனால, அவரால் வருகிற உபத்திரங்கள் பாடுகள் சகிக்கிறதுனால, ஜபத்தில் உறுதியாக இருந்தால் மேற்கொள்ள முடியும். வாசிங்க. நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம். ஆமென். இது இந்த வீட்டை குறித்து சொல்ல வரல, ஆவிக்குரிய வீடு, குடும்பம், இதையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அவருக்குள்ளே நீங்கள் கட்டப்படணும்னா கண்மலை மேல் ஆண்டுக்குள்ள அவருக்குள்ளே நடந்து மாளிகை நீங்கள் கட்டப்பட்டு வருகிறீங்களே, கூட்டி கட்டப்பட்டு பெருகணும், விசுவாசம் நம்பிக்கை பெருகிட்டே இருக்கணும், வாஞ்ச வேணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதாங்க வசனத்துப்படி வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகள். அப்பொழுதுதான் நீங்கள் ருசிக்க முடியும் அவரை. தேவனுடைய பிள்ளைகளே, லூக்கா அதனால தான் 6:48 மறுபடியும் அந்த வசனத்தை திரும்ப படித்து அசைக்க முடியாத காரியங்களில் நீங்கள் என்ன செய்யணும், கண்மலையில் என்ன நீரோட்டம் என்ன வந்தாலும் அசைக்கும். இப்போ கட்டடங்கள்லாம் பார்த்தீங்கல்ல, இடிஞ்சு விழுந்துருது, அதை சொல்ல வரல ஆண்டவர். அவருக்குள்ளே கட்டப்படுகிற காரியங்கள், அவருக்குள்ளே நடந்து கொண்டு போகிற காரியங்கள், வசந்தபடி வாழ்கிற வாழ்க்கை சொல்கிறது. உங்கள் வீட்டை குறித்து சொல்லப்பட்டு உங்கள் பிள்ளைகளோ கணவரோ கூட்டி கட்டப்பட்டு, தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் வீடு கட்டப்படும், ஞானமாய் கட்டப்படும். ஞானம் வேணும், புத்தி வேணும், சகோதரிக்கு மட்டுமல்ல கணவருக்கும் வேணும். இணைந்து இசைந்து ஒற்றுமையாக இருந்து அப்பொழுதுதான் வீடு கட்டப்படும். நீங்கள் ஒரு பக்கம் நாங்கள் ஒரு பக்கம் இருந்தால் வீடு கட்டப்படாது, தேவன் இருக்க முடியாது, ஐக்கியம் வளராது, நீங்கள் பெருகவே முடியாது. கொஞ்சம் இடம் விட்டாலே பிசாசு நுழைஞ்சிருவானே, பிசாசுக்கு இடம் கூட ஆறுதுங்கன்னு தேவன் சொல்லப்பட்டிருக்கு, வேதம் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க அடுத்ததாய் அப்போஸ்தலர் 6:4 பார்த்தீங்கன்னா அவங்க வாயின் வார்த்தை அறிக்கை என்ன சொன்னாங்க? சீஷர்கள், நாங்கள் ஜபத்தில் உறுதியாக இருப்போம், அந்நியத்திலும் அப்பம் பிட்கிறதிலும். வளர்ச்சிக்கு காரணம் அதான் இருந்தாங்க. கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டாங்க, ஆண்டவர் விட்டுட்டு போயிட்டாரேன். அப்புறம் என்ன செஞ்சாங்க? எல்லாரும் கூடி ஜெபித்தார்கள், அனுதினமும் ஊக்கமாய் எல்லாவற்றுக்காகவும். சபையானதான் வளர்ந்தது, நாளுக்கு நாள் பெருகினது, பக்தி விருத்தி அடைந்தது, ரட்சிக்கப்படல கர்த்தர் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். நீங்கள் சபைக்கு எப்படி இருக்கீங்க? மகிமையாகவும் சாட்சியாகவும் அலங்காரமாகவும் இருக்கீங்களா? வாசிங்க அந்த வசனத்தை. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். என்ன சொல்லப்படும்? இடைவிடாமல் எல்லா காரியத்திலும். ரொம்ப கஷ்டமா இருக்கு, உங்களுக்காக தான் நடத்தவே முடியல, உங்களுக்கு அந்த அளவுக்கு வாஞ்சை இல்லை. வளருன்ற விருப்பம் இருந்தால் தானே ஆண்டவர் கிரியை செய்வார், இல்லைனாலும் கேட்டால் தானே ஆண்டவர் கிரியை செய்வார். ஆண்டவரே கொஞ்சமாவது எனக்கு விருப்பம் கொடுமா ஆண்டவரே, துதிக்க முடியல, ஜெபிக்க முடியல, பைல் படிக்கிறது இல்லை, டைம் இல்லை. சிவகாமி என்ன சொல்கிறாங்க? ஜெபம் பண்ணவே முடியல. கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்த இவ்வளோ மகிமையான காரியம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து நன்றி ஆண்டவரே துதிக்க கற்றுக்கொள்ளணும். கர்த்தருடைய பிள்ளைங்க ஏன் ஜெபிக்கிறது இல்லை?
பாருங்க சின்ன ஒரு தரித்திருப்பு இடைவிடாமல். தானியேல் அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு. அவர் எப்படி இருந்தார்? அடிக்கடி இந்த காரியங்களை பார்க்கும்போது உண்மையில் அவர் ஒன்று குற்றம் காணப்படவில்லை, மாசு இல்லாதவர் இருந்தார், ஜெபிக்கிறவராக இருந்தார். அவர் அசைக்க முடிஞ்சுதா? சிங்கத்தில் போட்டாலும் அக்கினியில் போட்டாலும் ஒன்றும் பண்ண முடியலையே. சிங்கம் போன்ற பிரச்சனைகள், பிசாசால வருகிற பிரச்சனைகள், அக்கினி போன்ற பிரச்சனைகள் எழும்பினாலும் உங்களுக்கு ரொம்ப எழும்பும், இல்லைன்னு சொல்ல வரல. பொறாம எரிச்சல் அவைகளை உண்டு. நீங்கள் வளர்ச்சி அடையும் போது, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்போது எங்கேனாலும் எழும்பு. யார் இடத்துல எழும்புன்னு சொல்ல முடியாது, அது எங்கேருந்து எழும்புன்னு சொல்ல முடியாது. தானியேல் முடிந்ததா? 3 வேளையும் எப்படி பலகனி திறந்து ஜெபிக்கக்கூடாது, என்னை தவிர நீ சேவிக்கக்கூடாதுன்னு சொல்லும் போதும் விட்டாரா? ஜெபத்தை விடலையே. ஜெபத்துக்கு பல தடைகள் வந்தாலும் ராஜா வர, ராஜா தூங்க முடியல, இரவலாம் ஓடி வந்து இடைவிடாமல் ஆராதிக்க தப்பி வைத்தாரா? காலையிலே ஓடி வந்து தானியேலை கேட்குறார், என்னை தப்பு வைத்தா, சிங்கங்கள் சேதாபடி வாயை கட்டி போட்டார். ஆண்டவர் உனக்கு இறங்கணும். இப்படிப்பட்ட அக்கினி ஆண்டவர் இறங்கணும். தூதர் அக்கினியில் இறங்கினார், சிங்கங்களின் வாயை கட்டினார். அந்த ஜெபாவி உறுதி. ஜெபிக்கிறவர்கள் கடமைக்காக ஜெபிக்கிறீங்களா? தேவைக்காக மட்டும் ஜெபிக்கிறீங்களா? ஏனோ தானான்னு ஜெபிக்கிறீங்களா? தானியேலை அசைக்க முடிந்ததா? ஜெயமாக இருந்தது, அவருடைய காரியங்கள் ஜெயமாக இருந்தது. வாசிக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. அப்படிப்பட்ட ஜெபாவிகள் இருக்கணும் தான் அதிகமாக குடும்பத்தில் ஒருத்தராக இருந்து ஒருத்தர் மற்றவங்களை என்ன செய்யணும்? ஜெபத்தில் வழி நடத்தணும், கொண்டு வரணும். கணவராக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், கற்றுக் கொடுங்க தேவனுடைய பிள்ளைகளே. வாசிக்கலாம் அடுத்ததாய் ஆதியாகமம் 32 பார்த்தீங்கன்னா, யாக்கோபு என்ன செய்தார்? இரவெல்லாம் போராடினா கூட விடலை. ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தால் ஒழியே போக விடேன், எங்களை ஆசீர்வதியும். விட்டாரா? துடை சேர்ந்து கஷ்டமாக இருந்தாலும் சுலுகிட்டாலும் என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. யாரோட போராடினாய்? ஆண்டவரோடும் போராடினாய. போராட்டம் வரும், உங்கள் உடம்புக்குள்ளே போராட்டம் வரும். சோறு வரும், தூக்கம் வரும், அவிசுவாசம் வரும், தூக்கம் வரும், அலட்சியம் வரும். உன் சரீரமாக உனக்கு ஒத்துழைக்காது. சரீரத்தை ஒப்பு கொடுத்தார்களாம் தானியேலின் காரியங்களை. சரீரத்தையே ஒப்பு கொடுத்தனால தான் அக்கினி கூட அவங்கள தொட முடியல. தேவனுடைய பிள்ளையிலே வாசிங்க அந்த வசனத்தை. ஆதியாகமம் 32 26 28 வாசிங்க. 26 போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உன்னை போக விடேன் என்றார். ஆமென். 28 வாசிங்க. அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். இதுதாங்க போராடாமல் முடியாது, கஷ்டப்படாமல் முடியாது, நைட் அண்டே உழைக்காமல் முடியாது. வீடு கட்டணும், கல்யாணம் பண்ணணும், பிள்ளைகளுக்கு படிப்பு வேணும், நாளெல்லாம் போகணும், பணம் வேணும், இதுக்கெல்லாம் பிரயாசப்படுறீங்கள, அது இல்லாமல் வாழ முடியாதில்ல, சாப்பிட முடியாதில்ல. இதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. அவருடைய அனுக்கிரகம் அனுகூலமாகணும், அனுக்கிரகம் வேணும். யாக்கோபு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல மனுஷனோடு போராடினாய், தேவனோடு போராடணும். ஏன் ஆசீர்வாதம் இல்லை? ஏன் நஷ்டம்? ஏன் பிரச்சனை? ஏன் இந்த சரிவு? யாக்கோபு போல ஜெபிக்கணும். கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். வெளிப்படுத்தல் 5:8 வாசிங்க. ஜெபமாகிய தூபவர்க்கம் சொல்லப்பட்டிருக்கு. ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து. ஆமாம், நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கெல்லாம் பதில் உண்டு. எந்த அளவுக்கு மன்றாடி போராடி காத்திருந்து ரட்சிப்புக்காக, சமாதானத்துக்காக, நிம்மதிக்காக, சந்தோஷத்துக்காக, வளர்ச்சிக்காக ஒவ்வொன்றுக்கும் ஜெபிக்கணும். ஜெப தூப வர்க்கம். நீங்கள் எப்படி ஜெபிக்கிறீங்க? உறுதியாக இருந்து ஜெபிக்கிறீங்களா? பெற்றுக்கொள்ளும்படி ஜெபிக்கிறீங்களா? உபத்திரவங்கள் பாடுகளை சகிக்கிறீங்களா? பொறுமையாக இருக்கீங்களா? நம்பிக்கையில் பெறுகிறீங்களான்னு பாருங்கள். நம்பிக்கையில் சந்தோஷமாக இருக்கீங்களா பாருங்கள். நம்பிக்கையோட ஆண்டவரை தேடுகிறீங்களா பாருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். 2025 வருஷத்தில் இந்த 7ஆம் மாதத்தின் கடைசி ஓய்வு நாள் வரைக்கும் அடியேனியும் அருமையான உம்மால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளையும் இந்த ஸ்தலத்தில் காணும்படியாக நீர் பாராட்டின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். சுகத்தை கொடுத்து அடுத்த வாரத்தில் நாங்கள் சாட்சியோடு நிற்க நீ கிருபை வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன்.
பரிதாடப்பட்ட மக்கள் மனதில் பேசுங்கப்பா. தெய்வீக சமாதானம், தெய்வீக சந்தோஷம், தெய்வீக சுகம், தெய்வீக ஆரோக்கியம் ஒவ்வொரு குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும்படியாக உம்முடைய கிருபையினாலே மகளுக்கும் மகனுக்கும் முடிசூட்டி ஒவ்வொரு குடும்பத்திலும் அற்புதங்கள் அதிசயங்களை காணும்படியாக இந்த வாரத்தில் பெரிதான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக எனக்கு கிருபை பாராட்டு. நீண்ட நாளாய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு, நீண்ட நாளாய் வேண்டுதல்களை செலுத்துகிற பிள்ளைகளுக்கு, நீண்ட நாளாய் செபித்து விண்ணப்பங்களை ஏறெடுத்த பிள்ளைகளுக்கு இந்த வாரத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். பிதா குமாரன் பசுத்த ஆவியின் நாமத்தினால் என்னுடைய சபை விசுவாச பிள்ளைகள் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். தெய்வீக ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தலை மேலே இறங்கட்டும். உடைய பிரசன்னம் ஆளுகை செய்து ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் முதல் பெரியோர் வரைக்கும் உடைய பிரசன்னம் ஆளுகை ஒரு தீங்கு அணுகாதபடிக்கு ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்தேன். இருக்கிற நாட்களிலும் ஒரு கரம் இருந்து வழிநடத்த நீ கிருபை தருகிறார். நீரே பாதுகாத்து அடுத்த வாரம் சித்தமானால் வருகை தாமதிக்குமானால் அடுத்த வாரத்தில் பார்க்கும்போது பெரிதான சாட்சியோடு நிற்க நீ கிருபைத்தான். நீரே ஆசீர்வதி. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்களின் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் இன்று மீண்டும் சதா காலம் நம் அனைவரும் கூட இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு 3 ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன் பார்க்கலாம். பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கிறவங்க குடும்பமாய் முன்பாக வந்து ஜெபித்து கடந்து போங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார்.